ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வான்கோழி முட்டையை பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி தான் ப்ரௌன் கலர் புள்ளி புள்ளியாக கொஞ்சம் கோழி முட்டையை விட பெரிய சைஸில் இருக்கும். ஒரு சில முட்டைகளில் இந்த மாதிரி புள்ளி இருக்காது. இந்த முட்டையை வச்சு தான் எக்கு கீமா மசாலா, மலாய் மசாலா 2 டிஷ் செய்ய போகிறோம். இப்போ வாங்க நம்ம ஆரம்பிச்சிடலாம். நம்மகிட்ட 8 வான்கோழி முட்டை இருக்கு. 4 முட்டை கீமா மசாலாவுக்கு, 4 முட்டையை மலாய்க்கு பிரிச்சுக்கலாம். நீங்க இந்த ரெசிபியை கோழி முட்டையிலையும் செய்யலாம். ஆனா ஒரு முட்டையை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 5 பிரிச்சுக்கங்க. அப்பதான் நாம போற இந்த மசாலா அளவுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ முதல்ல நம்ம கீமா மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க. 8 வான்கோழி முட்டையை தண்ணி ஊத்துன சட்டில அடுக்கி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்ப 4 முட்டையை மட்டும் எடுத்து உரிச்சு அதை சீவிக்கலாம். இந்த மாதிரி சீவிக்கங்க. கீமா செய்ய பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்ட சுத்தமான கடலெண்ணெய் 50 ml. எண்ணெய் சூடானதும் பொடிசா வெட்டி வச்ச 2 பெரிய வெங்காயம் லைட்டா பொன்னிறம் ஆகட்டும். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா வதக்கி பொடிசா வெட்டின 2 தக்காளி இந்த மாதிரி வதங்கணும். இப்ப மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப சீவன முட்டையை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கணும். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், சிறிதளவு மல்லித்தலையை தூவி கிளறி இறக்கிடலாம். அவ்வளோதான், முட்டை கீமா மசாலா ரெடி. வான்கோழி முட்டை சாதாரண முட்டை எந்த அளவு வேக டைம் எடுக்குமோ அந்த அளவு தான் ஆகும். நாம செய்ய இந்த 2 டிஷ்ஷையுமே சப்பாத்தி புரோட்டா சாதத்துக்கும் சைடு தான் சாப்பிடலாம். அருமையா இருக்கும். கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம மலாய் மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாங்க. மலாய்க்கு வேக வச்ச 4 முட்டையை 2ஆ வெட்டி வச்சுக்கலாம். இதுக்கு பால் ஒரு 200 ml எடுத்து வச்சுக்கோங்க. ஜார்ல 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, சிறிதளவு தண்ணி ஊற்றி நைஸா அரைச்சு வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கலாம். அலையாத்தி கடலெண்ணெய் 50 ml. எண்ணெய் சூடானதும் அரைச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு 15 நிமிஷம் சிம்முல எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இந்த மாதிரி வரணும். இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கழிச்சு 200 ml பாலை ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணி சிம்முல வச்சுக்கலாம். பாலை அடுப்பு சூடா இருக்கும்போது ஊத்துறமா தெரிஞ்சு போயிடும். அதனால நம்ம 2 நிமிஷம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சோம். இப்ப தேவையான மசாலா போட்டு எண்ணெய் பிரிஞ்சதும் வெட்டி வச்ச முட்டையை போட்டு பிரட்டி வேக வச்சு எடுத்தோம்னா ஆகா சுவையான மலாய் வான்கோழி முட்டை மசாலா ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணதும் சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் போட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரியணும். இப்ப 2ஆ வெட்டி வச்ச வான்கோழி முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை கவுத்தி போடுங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்ப திருப்பிக்கலாம். இப்ப உப்பை செக் பண்ணி மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான், சுவையான வான்கோழி முட்டை மலாய் மசாலா ரெடி. வான்கோழி முட்டை கீமா மலாய் மசாலா ரெடி ஆச்சு. பாருங்க, நம்ம டேஸ்ட் பண்ணுங்க. பாக்குறதுக்கு 2 டிஷ்ஷுமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஆனா நீங்க இதை ஒரு தடவை செஞ்சு பாத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட ஆசைப்படுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுகளை ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.